ஹாய் கிரிக் ஃபேம், வெல்கம் டு கிரிக் வித் மனோ. இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது த கிரேட் எல் கிளாசிக்கோ ஐபிஎல் மேட்ச். த வேர்ல்டு பெஸ்ட் லீக் ஐபிஎல் அப்படின்னு நம்ம எல்லாருமே சொல்கிறோம். இந்த ஐபிஎல்லால் ஃபேமஸான டீம் இல்லை இந்த ரெண்டு டீமால தான் இந்த ஐபிஎல்லே ஃபேமஸ் ஆச்சு. அப்படிப்பட்ட ரெண்டு டீமோட மேட்சை தான் நம்ம த கிரேட் எல் கிளாசிக்கோன்னு சொல்கிறோம். அந்த ரெண்டு டீம் நன் அதர் தேன் வேறு யாரும் இல்லை, நம்ம சிஎஸ்கே வெர்சஸ் மும்பை. ஆக்சுவலாக எல்லாரும் சொல்கிறாங்க ஐபிஎல் வந்து 22ஆம் ஆரம்பிக்கும் அப்படின்னு சொல்லிட்டு. பட் ரியல் ஐபிஎல் ஸ்டார்ட்ஸ் 23 மார்ச் 23. ஏன்னா டிஆர்பி இஸ் கோயிங் டு, ஏன்னா ஃபர்ஸ்ட் மேட்ச் ஆர்சிபி கேகேஆர் மேட்சாக இருக்கட்டும், அதுக்கு அடுத்து நடக்க போகிற எஸ்ஆர்ஹெச் ராஜஸ்தான் மேட்சாக இருக்கட்டும், இந்த ரெண்டு மேட்ச் டிஆர்பி அப்படி சேர்த்தா கூட அதையும் தாண்டி வர டிஆர்பி மும்பை விசஸ் சிஎஸ்கே அந்த லெவலுக்கு டிஆர்பி இருக்கும். இந்த ரெண்டு டீமுக்குள்ளேயும் ஒரு போட்டி நிலவிட்டே இருக்கு. யார் ஃபர்ஸ்ட் 6வது கப் அடிக்க அப்படிங்கிற போட்டி நிலவிட்டே இருக்கு. அந்த ஒரு ஹீட்டட் மொமெண்ட் எரிஞ்சுக்கிட்டே இருக்கு. எம்எஸ் தோனியா, ரோஹித் வேற ஒரு 2 ஐசிசி கப் அடிச்சு வந்திருக்காரு. போன ஐபிஎல் கப் வந்து அவர் போன ஐபிஎல் சீசன் விளாண்டுட்டு போகும்போது கப்பே இல்லாமல் போனார். இப்போ 2 கப்போட வந்திருக்காரு. ஸோ தோனியும் வந்து போயிடுவார்னு நினைக்கும் போது எல்லாருக்கும் ஷாக் கொடுக்க விதமா இல்லை நான் போக மாட்டேன், இன்னும் சில வருடங்கள் விளையாடுவேன்னு சொல்லிட்டு தோனியும் வந்திருக்காரு. ஸோ இந்த கிளாஷ் பார்க்கறதுக்கு உண்மையிலே பயங்கரமாக இருக்க போகுது. ஸோ இந்த கிளாஷ் பார்க்கறதுக்கு தான் எனக்கு தெரிஞ்சு எல்லா ஐபிஎல் வியூவர்ஸுமே வந்து வெயிட் பண்ணிட்டு இருக்கீங்க. இந்த ரெண்டு டீமோட ஸ்டாட்ஸை பார்த்தோம் அப்படின்னா, ஓவராலாக 37 மேட்சஸ் விளாண்டுருக்காங்க. அதில் மும்பை 20 மேட்ச் ஜெயிச்சிருக்காங்க, சிஎஸ்கே 17 மேட்ச் ஜெயிச்சிருக்காங்க. இப்போ சேப்பாக் எடுத்துக்கிட்டாலும் சரி, வாங்கடே எடுத்துக்கிட்டாலும் சரி, ரெண்டுலையுமே ஹெட் டு ஹெட் பார்த்தோம் அப்படின்னா மும்பை தான் அதிகமாக வின் பண்ணிடுறாங்க. நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போகிறது மும்பை பேட்டிங் லைனப்போட ப்ரிவியூ தான். ஓப்பனர்ஸ் ரோஹித் சர்மா, ரிக்கல்டன். ரோஹித் சர்மா ஒரு விதமான ஐபிஎல் ஸ்கேமர்னே சொல்லலாம். என்னதான் 5 கப் அவர் அடிச்சிருந்தாலும் அதிக முறை சிங்கிள் டிஜிட்டில் அவுட் ஆன ஒரு பிளேயர் அப்படின்னா அது வந்து ரோஹித் சர்மா தான். 78 முறை வந்து அவர் சிங்கிள் டிஜிட்டில் அவுட் ஆயிருக்காரு. அதிக முறை டக் அவுட் ஆன பிளேயர் யாருன்னு பார்த்தா அதுவும் ரோஹித் சர்மா தான். இன்னொன்று பார்த்தோம் அப்படின்னா, ஒரு ஓப்பனர்னா வந்து 400 450 அப்படிங்கிற ரன் வந்து ஒவ்வொரு சீசனும் ஈஸியாக எடுக்கக்கூடிய சான்ஸ் வந்து அதிகமாக வந்து ஓப்பனர்ஸ் தான் இருக்கும். ஆனால் இவர் 400 450 ரன்லாம் அடித்த சீசன்லாம் பார்த்தா ரொம்ப கம்மியாக இருக்குது. மோஸ்ட்லி இந்த 250 300 ரன் இந்த மாதிரி தான் இருக்குது. ஒரு ஆன் அண்ட் ஆஃபாக தான் இவரோட ஐபிஎல் பெர்ஃபார்மன்ஸ் இருக்குது. இவரை நம்பி இந்த மேட்ச் போகலாம் அப்படிங்கிற மாதிரி இவரோட ஐபிஎல் பெர்ஃபார்மன்ஸ் அப்படிங்கிறது ஆஸ் அ ஓப்பனராக கண்டிப்பாக இல்லை. ஸோ இவர் இந்த சேப்பாக் பிச்சை பொறுத்த வரைக்கும் எனக்கு தெரிஞ்சு மேக்ஸிமம் ஒரு 30 ரன்ஸ்குள்ள அவுட் ஆகிறதுக்கான சான்சஸ் தான் ஹை. ரிக்கல்டன் நல்ல எக்ஸ்ட்ராடினரி பிளேயர். அந்த டீகாக்கோட ஷேடு வந்து அவரோட பேட்டிங் அவரோட பேட்டிங்கில் இருக்குது. ஆனால் சேப்பாக் மாதிரி பிச்சில் வந்தவுடனே அப்படி ஒரு ஓவர்சீஸ் பேட்ஸ்மேன் அப்படிலாம் ஆடிட முடியாது. ஸோ சேப்பாக் பிச் வந்து அவருக்கு கண்டிப்பாக சேலஞ்சாக தான் இருக்கும். வந்தவுடனே ஹிட்டிங் ஆட முடியாது அவரால். ஸோ ரிக்கல்டன் கண்டிப்பாக வந்து ஸ்ட்ரகிள் பண்ண தான் போகிறாரு. ஒன் டவுன் வந்து வில் ஜாக்ஸ் இந்த வாட்டி ஒன் டவுன் தான் வரணும். ஏன் அப்படின்னா ஹர்திக் பாண்டியா இல்லை, அதை வந்து பின்னாடி மேட்ச் பண்ணணும் அப்படின்னா வில் ஜாக்ஸை வந்து நம்ம ஒன் டவுன் பண்ணால் மட்டும் தான் மேட்ச் பண்ண முடியும். வில் ஜாக்ஸ் நம்பர் 3 வர்றது வந்து அவங்களுக்கு ஒருவேளை குயிக்காக விக்கெட் போனாலும் அவங்க வந்து ஒரு ஹிட் பண்ணி அந்த ரன்னை அப்படி மேக் பண்ணுற எபிலிட்டி வந்து வில் ஜாக்ஸ்க்கு வந்து அதிகமாகவே இருக்குது. ஸோ அதனால் அதை வந்து கொஞ்சம் மேக் பண்ண முடியும் அவங்களால வில் ஜாக்ஸை வச்சு. ஸோ நம்பர் 4, 5ல் வந்து திலக் வர்மா, சூரியகுமார் இந்த 2 பேர் மாற்றி ரைட் லெஃப்ட் காம்பினேஷனை பொறுத்து இறங்கிப்பாங்க. ஸோ திலக் வர்மா எக்ஸ்ட்ராடினரி ஃபார்மில் இருக்காரு. லாஸ்ட் ஒரு 5 மேட்ச் எடுத்து பார்த்தா அதில் 2 100 இருக்கும், 4 மேட்ச் நாட் அவுட் ஆயிருப்பார். த மோஸ்ட் டேஞ்சரஸ் பேட்ஸ்மனாக திலக் வர்மா இருக்கிறதுக்கு தான் வாய்ப்பு அதிகமாக இருக்குது. தென் சூரியகுமார் கரண்ட் ஃபார்ம் மோசமாக தான் இருக்குது அவருக்கு. அவர் கேப்டன் ஆனதுலேருந்தே வந்து அவரோட பேட்டிங் பெர்ஃபார்மன்ஸ் வந்து கொஞ்சம் டிப்பாக இருக்குது. ஸோ அவருமே வந்து ஒரு பெரிய ஸ்கோர் அடிப்பாரான்னு நம்ம வந்து பொறுத்திருந்தான் பார்க்கணும். மோஸ்ட்லி இந்த நம்பர் 6, 7ல் பாண்டியா தான் இறங்குவார். அவர் இல்லாதனால ராபின் மின்ஸ்னு ஒரு பிளேயரை கண்டிப்பாக இவங்க கொண்டு வருவாங்க. அவர் சூப்பர் ஹிட்டர். ஸ்கவுட் டீம் வந்து அவங்க நல்லா பிடிச்சி அவங்களை எடுத்து கொண்டு வந்துருக்காங்க. ஸோ அவர் நம்பர் 6 இறங்கிறதுக்கு தான் வாய்ப்பு அதிகம். ஸோ நம்பர் 7 நமன்தீர். அவர் போன சீசன் நல்லாவே விளாண்டாரு. அவரும் நல்ல ஒரு ஹிட்டர் தான். ஆனால் என்ன ஒரு மைனஸாக இருக்குது அப்படின்னா, அந்த நம்பர் 5க்கு அப்புறம் வந்து ஒரு இன்எக்ஸ்பீரியன்ஸான ஒரு ஃபினிஷிங் இருக்கிற மாதிரி இருக்குது. அது வந்து இது இப்படியும் போகலாம் அப்படியும் போகலாம். இந்த இன்எக்ஸ்பீரியன்ஸான ஆட்கள் என்னென்னா திடீர்னு டுமால்னு அடிச்சிருவாங்க, திடீர்னு ஒன்றுமே அடியாமல் போயிடுவாங்க. அந்த மாதிரி ஒரு விஷயங்கள் நடக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஸோ இதுதான் நம்ம மும்பை டீமோட பேட்டிங் லைனப் ப்ரிவ்யூ. நெக்ஸ்ட் நம்ம மும்பை டீமோட பவுலிங் லைனப்பை பார்ப்போம். ஸோ பவுலிங் லைனப்பை பொறுத்த வரைக்கும் சேப்பாக்கில் கண்டிப்பாக 3 ஸ்பின்னர் அவங்க இறக்குவாங்க. அந்த விதத்தில் சாண்ட்னர், கரண் சர்மா, முஜிபுர் ரஹ்மான் இந்த 3 பேருமே வந்து விளையாடுறதுக்கான வாய்ப்பு அதிகமாகவே இருக்குது. 3 பேருமே வந்து நல்ல ஸ்பின்னர் தான். இல்லை கரண் சர்மா கொஞ்சம் ஆன் அண்ட் ஆஃபாக இருக்கிற ஸ்பின்னர். மற்றபடி முஜிபாக இருக்கட்டும், முஜிபு வந்து அவங்க பவர் பிளேயில் கூட யூஸ் பண்ணலாம். முஜிபாக இருக்கட்டும், சாண்டராக இருக்கட்டும், நல்ல ஒரு ஸ்பின் அட்டாக் தான் வந்து வச்சிருக்காங்க. அந்த கரண் சர்மா போர்ஷன் மட்டும் கொஞ்சம் வீக்காக இருக்குது. தென் பேஸ் அட்டாக்கை பொறுத்த வரைக்கும் இவங்க கண்டிப்பாக போல்ட் அண்ட் தீபக் சஹர் தான் பெருமளவில் வந்து டிபெண்ட் பண்ணி இருக்கணும். தீபக் சஹர் இனிஷியலாக வந்து ஒரு 3-4 ஓவர்ஸ் இனிஷியலாகவே போட்டுட்டு போயிடுவார். ஆனால் அப்படி போட்டு போனார் அப்படின்னா போல்ட்டு தான் தனியாக எப்படி ஃபினிஷிங்கில் போட போகிறார் அப்படிங்கிறது இருக்குது. ஏன்னா பும்ரா கிடையாது.
போல்ட் மோஸ்ட்லி டெத்தில் போட மாட்டார், சஹரும் மோஸ்ட்லி டெத்தில் போடாத பிளேயர். ஆனால் இந்த 2 பேரில் யாராச்சும் ஒருத்தங்க போட்டாகணும் டெத்தில், இல்லை இந்த 2 பேரும் போட்டாகணும். ஸோ இங்கே 3 ஸ்பின்னரை யூஸ் பண்ணதுனால எக்ஸ்ட்ரா ஒரு பேட்டிங் ஆல்ரவுண்டர், ஒரு ஒரு பாண்டியா மாதிரி பவுலிங்கும் போட்டு பேட்டிங் பிடிக்கக்கூடிய ஒரு ஆளை இம்பேக்ட் பிளேயராவோ இல்லை பிளேயராவோ இவங்க யாராச்சும் ஒரு ஆளை ஸ்குவாட்லேருந்து கண்டிப்பாக எடுத்துகிட்டு வந்தே ஆகணும். அவர் ஒரு சப்போர்ட்டிங் ஸ்பீட் பவுலராக இருப்பார். ஸோ டெத்தில் வந்து இவங்களுக்கு பவுலிங் போடுறதுக்கு வந்து இந்த பர்டிகுலர் மேட்ச்சில் வந்து லாஸ்ட் 5 ஓவர்ஸில் ஆட்கள் இல்லாத மாதிரி இருக்குது. ஸோ ஒரு 70+ ரன்ஸ் டெத்தில் கொடுக்கறதுக்கான சான்சஸ் அதிகமாக இருக்குது. ஸோ கொஞ்சம் வந்து டெத் பவுலிங் வந்து வீக்காக இருக்குது. மற்றபடி பவர் பிளேயில் வந்து கில்லின்னு சொல்லலாம் நம்ம ட்ரெண்ட் போல்ட்டை. விக்கெட் அவர் கண்டிப்பாக எப்படியாவது எடுத்துருவார். ஸோ தீபக் சகரும் பவர் பிளேயில் கில்லி, இவங்க 2 பேரை வந்து சிஎஸ்கே வந்து பவர் பிளேயில் சமாளிச்சுலான்ட்டாங்க அப்படின்னா கொஞ்சம் மும்பைக்கு வந்து பிரச்சனை ஆயிடும். ஸோ இனிஷியல் விக்கெட்ஸ் வந்து மும்பை எடுத்தே ஆகணும், மும்பை பவுலர்ஸ் எடுத்தே ஆகணும். அப்படின்னா தான் அவங்க கேமில் இருக்க முடியும். ஏன்னா ஸ்பின்னர்ஸ் ஒன்ஸ் கடந்துட்டாங்கன்னா டெத்தில் அவங்களுக்கு பவுலிங் போட சரியான ஆள் இல்லை. இதுதான் மும்பை பவுலிங் லைனப்போட ப்ரிவ்யூ. நெக்ஸ்ட் நம்ம சிஎஸ்கே டீமோட பேட்டிங் லைனப் ப்ரிவியூவை பார்ப்போம். ஓப்பனிங் அப்படிங்கிறது ருத்துராஜ் கன்ஃபார்ம். இன்னொரு விஷயம் நான் உங்கள்கிட்ட சொல்லி ஆகணும். இந்த வாட்டி எப்போதுமே வந்து சிஎஸ்கே 11s அப்படி அழகாக இவரிலிருந்து இவர் வரைக்கும் அப்படி அழகாக போட்டுருவாங்க. அந்த 11ஸும் அவ்வளோ சீக்கிரத்தில் வந்து சிஎஸ்கே சேஞ்ச் பண்ணாது. பட் இந்த வாட்டி ரொம்பவே கன்ஃபியூஸாக இருக்குது. யாரை கொண்டு போகிறாங்க, யாரை உட்கார வைக்க போகிறாங்க, எந்த பேட்ஸ்மேன் எடுக்க போகிறாங்கன்னு ரொம்ப கன்ஃபியூஷனாக இருக்குது. ஸோ எங்கள் கிரிக் வித் மனோ டீம் வந்து ஒரு 12 பேரை வந்து நாங்கள் இவங்கள தான் இருக்குன்னு சொல்லி ப்ரெடிக்ட் பண்ணி அதை வச்சு ஒரு அனாலிசிஸ் இப்போ நாங்கள் கொடுக்க போகிறோம். அதில் ஓப்பனிங் வந்து ருத்துராஜ் கன்ஃபார்மாக இருப்பார். ஸோ அவருக்கு பார்ட்னராக வந்து ஒன்று கான்வே இருக்கலாம், இல்லை ரச்சின் இருக்கலாம். கான்வேயோட ரச்சின் ரவீந்திராவோட கரண்ட் ஃபார்ம் நல்லா இருக்குது. ப்ளஸ் ரச்சின் ரவீந்திரா வந்து டபுள் ஆப்ஷன். அவர் வந்து ஸ்பின்னும் போடக்கூடிய எபிலிட்டி இருக்குது, லெஃப்ட் ஸ்பின் போட எபிலிட்டி இருக்குது. ஜடேஜாவுக்கு ஒரு சப்போர்ட்டாக இருக்க முடியும் அவரால். ஸோ அதனால் ரச்சின்ட்ட போகிறதுக்கான வாய்ப்பு வந்து அதிகம். ஸோ நம்பர் 3 திரிபாத்தி வந்தோடனே அப்படி பிளாஸ்டிங்கான ஒரு ஓப்பனிங் வந்து அவர் கொடுப்பார். ஒரு 30, 40, 50 குயிக் அடிப்பார். ஸோ ருத்துராஜும் செம ஃபார்மில் தான் பேட்டிங்கில் வந்து இருக்கார். ஸோ ஒருவேளை வந்து ரச்சின் அவுட் ஆகும் பட்சத்தில், இல்லை கான்வே அவுட் ஆகும் பட்சத்தில் திரிபாத்தியும் ருத்துராஜும் ஒரு கிரேட் பார்ட்னர்ஷிப் போடுறதுக்கான வாய்ப்பு நிறையவே இருக்குது. ஸோ நம்பர் 4 வந்தோன்னா தீபக் கூட, இவரோட ஃபார்ம் வந்து ஆன் அண்ட் ஆஃபாக தான் இருக்குது. இன்னும் சொல்ல போனால் திரிபாத்தி வந்து ஐபிஎல் நல்லா பண்ணியிருந்தாலும் ஒரு கரண்ட் ஃபார்ம் அப்படின்ற சைது முஸ்தாக் அலி ட்ராஃபிலாம் பார்த்தால் திரிபாத்தியாக இருந்தாலும் சரி, தீபக் கூடாவாக இருந்தாலும் சரி, இந்த 2 பேரோட ஃபார்மே கொஞ்சம் டிப்பாக தான் இருக்குது. அது கொஞ்சம் மிடில் ஆர்டரை கொஞ்சம் சேக் பண்ணுற மாதிரி இருக்குது. ஸோ நம்பர் 5 வந்து சிவம் தூபே, அவர் நல்ல ஃபார்மில் தான் இருக்கார். ஸோ சிவம் தூபே வந்து எப்போ இறங்குவார், இல்லை இனிஷியலாக அவர் 8 ஓவர் வருவாரா, இல்லைனா பின்னாடி வருவாரா அப்படிங்கிறது நம்மளுக்கு தெரியலை. அவர் நல்ல ஒரு ஃபார்மில் தான் இருக்கார். அவர் ஒரு 4-5 6 அடிக்கும் பட்சத்தில் வந்து ஸ்கோர் வந்து நல்ல மேலே போகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஸோ நம்பர் 6, நம்பர் 7 ஜடேஜா, தோனி இருக்கிறதுக்கான வாய்ப்பு தான் அதிகமாக இருக்குது. ஸோ ஜடேஜா வந்து ரீசெண்ட் டைம்ஸில் அவருக்கு அவ்வளோவா பேட்டிங்கே கிடைக்கல. பட் யாருமே 2023 ஃபைனலில் அவர் பண்ண சம்பவத்தை மறந்துருக்க மாட்டாங்க. ஸோ ஃபினிஷிங் எபிலிட்டின்னு வரும்போது ஹைலி எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கிற ஒரு ஆள். ஸோ அந்த எக்ஸ்பீரியன்ஸை அவர் திருப்பியும் காட்ட வாய்ப்பு இருக்குது. எம்எஸ் தோனி நான் சொல்லவே வேண்டாம். ஒரு 6 கிட்டிங் எபிலிட்டி இருக்க பால், ஒரு 5 பால் கிடைச்சாலும் அதில் ஒரு 2 6, ஒரு 10 பால் கிடைச்சிச்சுன்னா அதில் ஒரு 4 6, இந்த மாதிரி ஃபினிஷிங் கொடுக்குறவர். அழகாக இவங்க எல்லாரும் சேர்ந்து ஒரு செட் பண்ணி கொடுத்துட்டாங்க அப்படின்னா ஃபினிஷ் பண்ணி கொடுத்துருவாரு நம்ம எம்எஸ் தோனி. ஆனால் இவங்க செட் பண்ணி கொடுக்கணும். எம்எஸ் தோனி வந்து 12வது ஓவரே உள்ளே கொண்டு வந்தால் செட் ஆகாது. இவங்க செட் பண்ணி கொடுக்கணும். ஸோ எம்எஸ் தோனிக்கு கரண்ட் ஃபார்ம் நான் சொல்ல முடியாது. ஏன்னா அவர் வந்து ஐபிஎல் மட்டும்தான் விளாண்டுட்டு இருக்காரு. போன ஐபிஎல் ஃபார்ம் வச்சு சொல்லணும் அப்படின்னா நல்லா தான் பெர்ஃபார்ம் பண்ணியிருந்தார் எம்எஸ் தோனி. இதுக்கப்புறம் சாம் கரன் இம்பாக்ட் பிளேயராக வர வாய்ப்பு இருக்குது. சாம் கரன் ஒரு நல்ல ஒரு ஆல்ரவுண்டர், பேட்டிங்கும் சரி பவுலிங்கும் சரி, டெத் பவுலிங் நல்லா போடுவார். பேட்டிங்லையும் எங்கே இறங்கி அவர் ஒரு என்னன்னா எங்கேனாலும் இறக்கி விடலாம். சாம் கரனை பொறுத்த வரைக்கும் நீங்கள் ஓப்பனிங் ஓகே, 1 டவுனா இல்லை 3 டவுனா எங்கேனாலும் அவரை இறக்கலாம். அந்த ஒரு குஷன் இருக்கிறதுனால கண்டிப்பாக வந்து சாம் கரனை வந்து ஒரு இம்பாக்ட் பிளேயராகவோ இல்லை எப்படியாச்சும் அவங்க வந்து டாப் 8ல் வச்சுக்கணும் அப்படின்னு சிஎஸ்கே டீம் வந்து நினைப்பாங்க. இதுதான் சிஎஸ்கே டீமோட பேட்டிங் லைனப் பெர்ஃபார்மன்ஸ் ப்ரிவ்யூ. நெக்ஸ்ட் நம்ம சிஎஸ்கே டீமோட பவுலிங் லைனப் பார்க்க போகிறோம். ரொம்ப வருஷம் கழிச்சு ஸ்பின் ட்வின் அஸ்வினும் ஜடேஜாவும் சிஎஸ்கேல சேர்ந்துருக்காங்க. ஸோ அவங்களுக்கு வந்து சேப்பாக் பிச்சர் அவங்கள தவிர வேறு யாரும் அதிகமாக தெரிஞ்சிருக்க முடியாது. அந்த லெவலுக்கு 2 பேருக்கும் எக்ஸ்பீரியன்ஸ் அதிகம். கண்டிப்பாக மும்பை பேட்ஸ்மேனுக்கு வந்து குடைச்சல் அதிகமாக கொடுப்பாங்க. இவங்க கூட நூர் அகமதும் சேர்ந்தார். ஸோ 3 இந்த ஸ்பின் அட்டாக்கை வந்து மும்பை எப்படி சமாளிக்குங்கிறத பொறுத்து அந்த கேமே வந்து போகும். ஸோ பேஸ் அட்டாக்கை பொறுத்த வரைக்கும் பேஸ் அட்டாக்குமே நல்லாவே இருக்குது. 10 ரனாக இருக்கார். அது போக அன்சுர் கம்போஜ் நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்காது. அவர் ரீசெண்டாக நடந்த ரஞ்சி டிராஃபிலாம் ஒரே மேட்ச்சில் 10 விக்கெட் எடுத்த ஒரு பவுலர் அவர். ஸோ அவரை கண்டிப்பாக வந்து சிஎஸ்கே எடுப்பாங்க. ஸோ தென் கலீல் அகமத். ஸோ கலீல் அகமத் உங்களுக்கு தெரியும், நார்மலாக ஒரு பவர் பிளேன்னு வந்துட்டால் வந்து குயிக்காக ஒரு 2 விக்கெட் எடுக்கிற எபிலிட்டி உள்ள பிளேயர் தான் கலீல் அகமத். ஸோ இந்த 3 பேஸ் ப்ளஸ் சாம் கரன் அப்படி வச்சுப்பாங்க. இல்லை ஒரு எக்ஸ்ட்ரா பேட்ஸ்மேன் தேவை, எனக்கு ஒரு பேட்டிங்கோட ஒரு லெஃப்ட் ஸ்பீடு பவுலர் தேவை அப்படின்னா
முகேஷ் சௌத்ரிகிட்ட போவாங்க. நிறைய பேர் முகேஷ் சௌத்ரிக்கு பேட்டிங் எபிலிட்டி இருக்கான்னு டவுட் இருக்கும். நல்லாவே அவர் பேட்டிங் பண்ணுவார். நல்ல 6 ஹிட்டிங் எபிலிட்டி இருக்குது. ஸோ ஒருவேளை கலீல் அகமத் வேண்டாம், எனக்கு வந்து இன்னும் கொஞ்சம் பேட்டிங்கை நான் ஸ்ட்ரென்தன் பண்ணணும்னு அவங்க நினச்சாங்க அப்படின்னா அவங்க முகேஷ் சௌத்ரிகிட்ட போகிறதுக்கான வாய்ப்பு அதிகமாக இருக்குது. ஸோ பவுலிங்கை பொறுத்த வரைக்கும் இந்த சேப்பாக் பிச்சை பொறுத்த வரைக்கும் சிஎஸ்கே பவுலிங் லைனப் வந்து ஸ்ட்ராங்காக தான் இருக்குது. எப்படி பார்த்தாலும் ஒரு 160 170 ரிஸ்ட்ரிக்ட் பண்ணுற மாதிரி தான் இருக்குது. அந்த ஸ்பின் ட்ரையோங்கிறது கிளிக் ஆகும் பட்சத்தில் அது கிளிக் ஆகலை அப்படின்னா அது 190 200 மாறதுக்கான வாய்ப்பு அதிகமாக இருக்குது. இதுதான் சிஎஸ்கே டீமோட பவுலிங் லைனப் ரிவ்யூ. நெக்ஸ்ட் நம்ம சேப்பாக் பிச் ரிப்போர்ட் பார்ப்போம். சேப்பாக் பிச்சை பொறுத்த வரைக்கும் சேப்பாக் க்ரௌடுமே வந்து அந்த காலத்துலேருந்து சொல்லுவாங்க நாலேஜபிள் க்ரௌட். சென்னை க்ரௌட் வந்து நாலேஜபிள் க்ரௌட் அப்படிம்பாங்க. என்ன சென்னை மட்டும் இப்படி சொல்லலாம் அப்படின்னு நினைக்கிறாங்க. வேறு யாருக்கும் வேறு எந்த ஒரு டீமுக்கும் கொடுக்காத பேர் வந்து சென்னை க்ரௌடு கொடுத்தாங்க. ஏன் அப்படின்னா அப்போ வந்து சைட் அன்வர் வந்து 194 வந்து சேப்பாக்குள்ளே வந்து அடிச்சுட்டு போகும்போது எல்லாரும் எந்திரிச்சு கை திட்டின ஒரு பிச்சு சேப்பாக் பிச்சு. அந்த பிச்சை பொறுத்த வரைக்கும் நல்ல டெக்னிக் இருக்கிறவங்க வந்து பிழைச்சிக்குவான். அந்த பிச்சை பொறுத்த வரைக்கும் நல்ல பவுலிங் ஸ்கில் நல்ல லைன் லென்த்தில் போடுறியா அவனுக்கு ஹெல்ப் பண்ணும். நல்ல டெக்னிக் யூஸ் பண்ணி நல்ல பேட்டிங் ஆடுறியா ஹெல்ப் பண்ணும். இது இல்லாமல் கச்சா முச்சான்ட்டு ஏதாச்சும் பண்ணலான்ட்டு வந்தால் அது சேப்பாக்கில் வந்து அப்ளை ஆகாது. பிச்சு கொஞ்சம் ஸ்லோயராக தான் இருக்கும். ஒரு 175+ வந்து வின்னிங் ஸ்கோராக தான் சேப்பாக்கை பொறுத்த வரைக்கும் இருக்கும். நல்லா அப்ளை பண்ணி விளையாடுற டெக்னிக்கலாக விளையாடுற பேட்ஸ்மேனுக்கு வந்து சேப்பாக் வந்து சொர்க்கமாக இருக்கும். கச்சா முச்சான் அடிக்கிறவங்களுக்கு கிளிக் ஆகலாம். மோஸ்ட்லி கிளிக் ஆகாமல் போகிறதுக்கான வாய்ப்பும் நிறைய இருக்குது. ஸோ டாஸ் வின் பண்ணால் வந்து சேஸ் எடுக்கிறது வந்து ஒரு பெஸ்ட் ஆப்ஷனாக இருக்கும் சேப்பாக் பிச்சை பொறுத்த வரைக்கும். ஏன் அப்படின்னா இன்றைக்கி ட்ரெண்டே வந்து அதுதான், டாஸ் வின் பண்ணால் சேஸ் பண்ணணும் அப்படிங்கிறது. இன்னொன்று இது நைட்டு டியூ ஃபேக்டர் வருமா வராது அப்படிங்கிறது நமக்கு தெரியாது. டியூ ஃபேக்டருக்கு வரும் பட்சத்தில் கண்டிப்பாக சேஸ் தான் எடுப்பாங்க. இன்னொன்று மோஸ்ட்லி ருத்ராஜ் மைண்ட் செட்டும் சரி சூரியகுமார் மைண்ட் செட்டும் சரி சேஸ் பண்ண தான் அவங்க 2 பேருமே வந்து விரும்புவாங்க. ஸோ சேஸ் பண்ண டீம் ஜெயிக்கிறதுக்கான வாய்ப்புமே அதிகமாகவே இருக்குது இந்த பர்டிகுலர் மேட்சை பொறுத்த வரைக்கும். நெக்ஸ்ட் நம்ம வின்னிங் ப்ராபபிலிட்டி பார்ப்போம். சிஎஸ்கேக்கு 60, மும்பைக்கு 40. மும்பைக்கு 30 தான் கொடுத்துருப்பேன். இந்த 40 ஏன் கொடுத்தேன் அப்படின்னா ஒரு இந்தியா பாகிஸ்தான்னா எப்படி ஒரு எஃபர்ட் 2 பேர் போடுவாங்களோ, ஒரு இங்கிலாந்து ஆஸ்திரேலியானா ஒரு எஃபர்ட் எப்படி போடுவாங்களோ அந்த எஃபர்ட்டை வந்து போடுவாங்க. அதனால் அந்த எக்ஸ்ட்ரா 10 மார்க்ஸ் வந்து மும்பைக்கு கொடுத்தேன். ஏன்னா மும்பைக்கு வந்து டெத்து பேட்டிங்கும் கொஞ்சம் ஒரு மாதிரி வீக்காக இருக்குது, டெத்து பவுலிங்கும் ஒரு மாதிரி வீக்காக இருக்குது. ஸோ அதனால் சிஎஸ்கேக்கு 60, மும்பைக்கு 40. நெக்ஸ்ட் மேட்ச்சில் நான் உங்களை வந்து சந்திக்கிறேன். அன்டில் தென் பாய் ஃப்ரம் மனோ, டேக் கேர்.